வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தேர்தல் தேதி அறிவித்ததில் இருந்தே பல கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளையும் அவங்க பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்திருக்கு. அதில் சில ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, சிலது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. மெயினாக இந்த இலவசங்கள்ங்கிறது 2 கட்சிகளும் கொடுத்து ஒரு மாதிரி மக்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருப்பாங்களோன்ற மாதிரி இருக்குது. பட் நல்ல தேர்தல் அறிக்கை தான், அவங்க சொல்லியிருக்க மாதிரி பண்ணாங்கனாக்கா ஆட்சி நல்லா நடத்த முடியும். இருந்தாலும் இந்த ஓவரால் இப்போ இருக்கின்ற 2 முனை 3 முனை 4 முனை இந்த மாதிரி அந்த முனை தேர்தல் அறிக்கைகளை நம்ம ஓவரால் பார்க்கும்போது தமிழக மக்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது அதை பற்றி முதல்ல சொல்லிட்டு, இந்த மாதிரி இருந்தால் ஆட்சி செய்பவர்களுக்கு இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் 10 ஆண்டுகள் நீடிப்பதற்காக பார்வை பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போ அறிவிச்சிருக்கின்ற இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எல்லாரும் சொல்லியிருக்கிறது, நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்றது மக்களுக்கு ஒரு நன்மையாக ஷார்ட் டேர்ம் பார்க்கப்பட்டாலும் ஒரு லாங் டேர்மில் இது எந்த அளவு ஒத்து வரும்ன்றது தெரியல. ஏன்னா இப்பொழுது தமிழகம் ஒரு பெரிய கடன் சுமையில் தான் இருக்குது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகன் தலையின் மீதும் பல லட்சம் கடன் இருப்பதாக தெரிகின்றது. அதை பர் கேபிட்டா இன்கம்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லார் தலையிலையும் கடன் இருக்குது. ஸோ இதை எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த கட்சியாக இருந்தாலும் நல்ல கட்சி வரட்டும், நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், எல்லாருமே நல்லா கொடுக்கட்டும், நம்ம இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் என்று பேசுவதற்காக வரவில்லை. தமிழகத்தை உயர்த்துவதற்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற ஒரு அரசாங்கம் என்ன செய்தால் தமிழகம் முன்னேறும் மற்றும் இந்த அரசாங்கம் தன்னை இன்னும் ஒரு 5 வருடங்கள் இல்லை 10 வருடங்கள் நீடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். முதல் தேர்தல் அறிக்கைங்க, அதாவது முதல்ல இருக்கிறது இந்த டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டுங்க. இந்த டாஸ்மார்க்னால தான் தமிழகமே அழியுது. குடி இல்லாமல் இருக்க முடியாதா? ஒரு அரசாங்கம் குடியை வைத்துத்தான் நடத்த வேண்டுமா? எவ்வளவோ ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு சாராயம் குடித்து வருகின்ற ஒரு வருமானத்தில் தான் ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டுமா? இந்த நடத்தி கூட அவ்வளோ ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை, நஷ்டத்தில் தான் இருக்கின்றது. அதனால் முதல்ல இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு குடிமகன் இல்லாத மது விலக்கு அமுல்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தால் இதுவே ஃபஸ்ட்டு தமிழகத்தின் ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. சரி, அது எப்படி மது விலக்கு இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவிட் வந்தது 2021 ஒரு கோவிடுங்கிறது ஒன்று வந்தது. எவ்வளோ லாக்டவுன் போட்டாங்க. அப்போ சாராய கடைகள்லாம் இழுத்து மூடப்பட்டது. எல்லாரும் செத்தா போயிட்டாங்க. குடிக்காமல் எவ்வளோ பேர் இருந்தாங்க இல்லைங்களா? குடிகாரர்களே குடிக்காமல் இருந்தாங்க. குடிக்காமல் இருந்தவங்களாம் செத்தா போயிட்டாங்க இல்லையா? நீங்கள் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து அதை பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அது பழக்கமாக மாறும், அடிக்டாக மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கொஞ்ச நாள் ஒரு கேப் கொடுத்து பார்ப்போமே. குடிப்பவர்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை நினச்சி பார்ப்போமே. மது விலக்கு இருக்கின்ற ஒரு தமிழகத்தை நம்ம நினச்சி பார்ப்போமே. மது விலக்கு, மது போதை, கஞ்சா போன்ற போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு தமிழகத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்னு நினச்சி பார்ப்போமே. அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சந்தோஷமான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தாம இருக்குங்களா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் சாராய கடை இழுத்து முதல்ல மூடுங்க. எவ்வளோ நாள் பாதிக்கப்படுவாங்க மக்கள்? ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க, 10 நாள் கஷ்டப்படுவாங்க, ஒரு மாதம் கஷ்டப்படுவாங்க, குடிக்காமல் இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சோர்சஸ் அவங்களுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவ் மாறும்போது குடிப்பதை விட்டு விடுவார்கள். இது மக்களை துன்பப்படுத்தணும் என்பதற்காக அரசாங்கம் வைப்பதில்லை. குடிப்பது இதனால் வருமானம் வருது அப்படின்னா தான் அரசாங்கம் இந்த நடத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது கெமிக்கல் மூலயமா வருகின்ற அந்த ஆல்கஹாலிக் பேஸ்டை நம்ம நிறுத்திட்டு இயற்கையாக வர ஆல்கஹால் பேஸ்டு கொஞ்சமாக மக்களுக்கு கொடுத்து அதை டோட்டலாக நிறுத்தலாம் என்பது என்னுடைய கருத்துங்க. இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். இதில் எப்படி இதை நிறுத்தலாம்னா, டோட்டலாக டாஸ்மார்க்கை எல்லாமே நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது நம்ம ஆற்றுப்படுகைகள் எல்லாத்துலேயுமே நிறைய நீர்வளம் இருக்குது. எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக தான் போய் கடலில் கலக்குது. அதெல்லாம் ஒரு நீர் மேலாண்மை பண்ணி
தூர்வாரி கரெக்டாக ஆற்றுல இருந்து வர தண்ணி அங்கங்கே இருந்து நிறுத்தி டேமில் இருந்து ஃபர்தராக வழிகின்ற தண்ணி கடலுக்கு போகிற மாதிரி பண்ணாலே பாதி தமிழகம் உருப்படையாகும். மேலும் எவ்வளோ தரிசு நிலம் கிடைக்குது. அந்த ஆற்றுப்படுகை முழுவதுமாக பனைமரங்களை நடலாம். ஒவ்வொரு ஆற்றுப்படுக்கும் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பனைமரத்தை வெட்டினாக்கா ஏற்கனவே ஒரு பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி பனைமரங்களை வளர்க்க வேண்டும், மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து ஒவ்வொரு ஆற்றுப்படுக்கையிலும் பனை மரங்களை எஸ்பெஷலி நட்டோம்னாக்கா இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆற்றுப்படுகைகளும் 2 லேயர் ஆஃப் பனைமரம் இருக்கா மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வளவு ஒரு செழிப்பான ஆற்று நீரை அது தேக்கு வைத்து பூமியை வளம்பெற செய்யும். ஒன்று பூமியை வளம்பெற செய்யும் மற்றும் பனைமரத்தில் இருந்து அதர் பதநீரோ இல்லை கல்லோ எடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் ஆல்கஹாலிக் கண்டென்ட் கொடுக்கறத விட இதில் இருக்க பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் டூ ஹை, கல்லில் இருந்து வர ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப கம்மி. நான் கல்லை ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. ஏன்னா குடி டோட்டலாக நிறுத்திட்டாங்கனாக்கா அதிலிருந்து மக்கள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அடல்ட்ரேட்டட் பண்ண அந்த சாராயத்தை நிறுத்திவிட்டு அந்த சாராயத்திற்கு பதிலாக கெமிக்கல் கலந்து உருவாக்கப்படுகின்ற அந்த ஆல்கஹாலிக் கண்டென்ட் சாராயத்திற்கு பதிலாக குறைந்த கண்டென்ட் உள்ள இந்த கல் கொஞ்சமாக அது 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நான் 20% தான் இதை கொடுக்க சொல்கிறேன். அதே டாஸ்மாக் கடைகளில் மூடி வைத்து விட்டு இந்த இயற்கையாக வருகின்ற இந்த கல்லை கொடுக்க ஆரம்பித்தா ரொம்ப அடிக்டாக இருக்கிறவங்க தான் அந்த குடிப்பான கண்டி ஸ்ட்ரிக்டாக வைங்க. ஆதார் கார்டு கொடுத்தாதான் சொல்லுங்கள். ரேஷன் வைங்க. மற்றதுக்கெலாம் ரேஷன் வைக்க முடியாது இல்லைங்களா? குடிக்கிறதுக்கு ஏன் ரேஷன் வைக்க முடியாது? உங்களுக்கு இப்போ எலெக்ஷனுக்கு சொல்கிறாங்கல்ல 10 பாட்டில் தான் வாங்கணும், 12 பாட்டில் தான் பீர் வாங்கணும் ஒருத்தருக்குன்னு இப்போ கொண்டு வருகின்ற அந்த சட்டம் ஏன் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கிடையாதுப்பா, நீ ஏதோ குடித்து அழியக்கூடாது, ஏற்கனவே குடி பழகிட்ட, அதனால் இனிமேல் உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாதுன்றதுக்காக உனக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை மட்டும் அவருக்கு விற்பனை பண்ணலாம். இதனால் சின்ன பசங்களாம் குடித்து கெட்டு போகிறது தடுக்கப்படும். மேலும் இந்த போதை கலாச்சாரம் டோட்டலாக ஒழிக்கப்பட வேண்டியதுங்க. தமிழகம் வளர வேண்டும் என்றால் இந்தியாவில் முதல் மாநிலமாக பர்மனெண்ட்டாக நீடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த போதை கலாச்சாரம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். முதல்ல சாராயம் குடிக்கிறான், அதுக்கப்புறமா போதைப் பொருளுக்கு ஆளாகிறான், போதைப் பொருளுக்கு ஆளான உடனே என்ன பண்ணால் பாலியல் குற்றவாளியாக மாறுறான். இவன் எல்லா இளைஞர்களும் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கனாக்கா எப்போ தான் இந்த தமிழகத்துக்கு ஒரு விடியல் வெளிச்சம் கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப மன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ முதல்ல போதை ஒழிக்கப்பட வேண்டும், சாராய கடைகள் மூடப்பட வேண்டும். அதற்காக கொஞ்சம் 100% இருந்து ஒரு 20% இயற்கையான ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கின்ற ஒரு பிவரேஜஸை அவங்களுக்கு கொடுத்து படிப்படியாக அதையும் குறைச்சிடலாம். ஸோ இமீடியட்டாக இது ஆக போகிறதில்ல. இது ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷமாகும், 10 வருஷமாகும். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறமா வருகின்ற ஒரு தலைமுறை மது அருந்தாத ஒரு தலைமுறையாக இருக்கின்ற பொழுது தமிழகம் கண்டிப்பாக உருப்படும். இது முதல் படிங்க. 2வது படி நீர் மேலாண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகின்ற தண்ணீரை தடுத்து அதற்கான நடைமுறை வசதிகளை ஏற்படுத்தி அந்த தண்ணி கடலுக்கே போக வேண்டாங்க. கடலுக்கு ஏற்கனவே மழை பெய்கிறது நிறைய இருக்குது. அதை தடுத்து அப்படியே விவசாயத்துக்கு மாற்றி விட்டோம்னாக்கா எவ்வளோ தரிசு நிலங்கள் கிடைக்கின்றது. நிறைய நிலம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன் அந்த பாசன வசதியை அங்கே கொண்டு வர முடியாது? இந்த நீர் மேலாண்மைங்கிறது ஆற்றுல போகிற தண்ணி கடல்லேருந்து தடுத்து அப்படியே கொண்டு வேறு இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பெரிய பெரிய கிணறுகள் அமைக்க வேண்டும். பாலைவனமாகவே இருக்கட்டும்ங்க, பாலைவனமாகவே இருந்தாலும் பெரிய பெரிய கிணறுகள் நீர் மேலாண்மைக்காகவே தரிசு நிலங்களில் பெரிய பெரிய கிணறுகள் அமைக்கலாம். நீங்கள் அந்த கிணத்துல அந்த ஆற்று தண்ணியை கொண்டு விட்டுட்டிங்கனாக்கா பெரிய பெரிய கிணறு வச்சு அந்த கிணறெல்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் தான் கடலுக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டோம்னாக்கா நிலத்தடி நீர் அதிகரிக்கும். நிலத்தடி நீர் அதிகரித்தால் விவசாயம் பெருகும். விவசாயம் பெருகும் போது மக்களின் வாழ்வு சிறக்கும். சரி, விவசாயம்ன்ற போது அடுத்த டாபிக் நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. விவசாயம் பெருகின்ற பொழுது என்ன ஆகுனாக்கா இந்த ஆடு மாடு வளர்ப்புகள் இதெல்லாம் பெருகி பால் வளம் பெருக வேண்டும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இது பண்ணுறத இந்த மாதிரி தொழிலை வளர்ப்பதை விட பால் வளத்தை வளர்க்கலாம், பசுமை வளத்தை வளர்க்கலாம். ஆடு மாடுகளின் பண்ணைகளை வளர்த்து அதன் மூலமாக வருகின்ற இயற்கை உரங்களை வைத்து பயிர்தொழில் செய்கின்ற பொழுது நம்ம இந்த
ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வளருகின்ற காய்கறியை மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த உடல் ஆரோக்கியம்னு நம்ம சொல்லும்போது இலவச மருத்துவம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ கொடுக்கின்ற ட்ரீட்மெண்ட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பரவலாக கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஏன் கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது? ப்ரைவேட்டில் கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் இங்கேயும் கொடுக்க முடியும். இப்போ 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சு ஓரளவு கட்சிக்காரர்களும் நல்லா தான் வளர்ந்துருக்காங்க. மக்கள் வளர்கிறாங்களா இல்லை, கட்சிக்காரர்கள் ஓரளவு நல்ல வாழ்க்கை வசதிகளை அனுபவிச்சிட்டாங்க. இனிமேல் வருகின்ற இந்த தலைமுறைகளாகுது கொஞ்சம் நீங்கள் பொது வாழ்வில்னு வந்தாச்சு. ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரெயின் வாட்டர் மழைநீர் வடிகால் வாய்க்கில் எல்லா வருஷமும் நோண்டிகிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒன் டைம் அது பண்ண முடியாதா? ஒன் டைம் மழைநீர் வடிகால் பண்ணாக்கா அது குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு இருக்குங்க. ஆனால் நம்ம பார்க்குறது எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு வருடமும் அந்த மழைநீர் வடிகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மழை பெய்யும்போது தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அந்த ரோடு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் அந்த ரோடை அரிச்சிட்டு போயிடுது. ஏன் அந்த குவாலிட்டி ஆஃப் ரோடை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம சொல்கிறோமே, எங்கே பாருங்கள், துபாயை பாருங்கள், சிங்கப்பூர் பாருங்கள், அப்படி இப்படி எல்லாமே சொல்லணும். அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கின்ற, அந்த கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கின்ற அந்த டெவலப்மெண்ட், அந்த சேம் குவாலிட்டி ஏன் இங்கே நம்ம கொடுக்க முடியாது? அதை விட மேலே நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. நம்ம இங்கே கொடுக்கறது நம்ம ஊர்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸாக தான் இருக்குது. அதனால் அதை விட நம்ம இங்கே நல்லா கொடுக்க முடியும். என்னென்னா கொஞ்சம் அரசியல்வாதிகள் மனசு மாறி இந்த 2026 இருந்தாகுது மக்களுக்காக முழுமையாக மக்கள் பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக தமிழகம் முன்னேறுங்க. அடுத்தது ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தாதான், சிபிஎஸ்சி படித்தாதான் அந்த ஒரு படிப்பு நல்ல படிப்புன்ற மாதிரி ஒரு மித்து இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த கல்வி முறைகள் மாதிரி அனைவருக்கும் நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். இங்கே படிச்சுட்டானா ஒன்றே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஐடி, ஐஐஎம் அந்த மாதிரி எது படித்தாலும் பசங்க படிச்சுட்டு நீ வேறு கண்ட்ரிக்கு போகக்கூடாது. நீ இங்கே நாங்கள் உனக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறோம். நீ படித்த கல்வி இந்த நாட்டுக்காக தான் பயன்பட வேண்டியுமே தவிர நீ போய் வெளிநாட்டில் உக்காந்துக்கிட்டு இந்த இந்தியாவை பற்றி குறை சொல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீ இங்கே படிச்சியா, இங்கேருந்து படிச்சுனா இந்த கண்ட்ரியில் தான் நீ வேலை செய்யணும், ஏன்னா நான் உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்டு அவன் இல்லை நான் அப்படி தான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன், அமெரிக்கா, கேனடா இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்னானாக்கா அவனுக்கு பெனால்ட்டி போடுங்க. அவங்ககிட்ட அந்த கோடிக்கணக்கான அமௌண்ட்டை பெனால்ட்டி போட்டால் தான் நீ போக முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போக மாட்டாங்க. பாதி பேர் இங்கே இருப்பாங்க. இந்த தலைமுறை நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ இன்றைக்கே இது முடியுன்றதை இது கிடையாது. இந்த தலைமுறை எங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா அடுத்து வர சந்ததிகள் ஒரு குடிப்பழக்கம் இல்லாத நல்ல உணவை அருந்தி வளருகின்ற ஒரு தலைமுறையாக இருக்குங்க. நல்ல டிசிப்ளினை கலத்துட்டு அவங்களுக்கு இப்போ சிங்கப்பூரோ ஜப்பானோ தன்னுடைய நாட்டின் மீது மக்களுக்கு எப்படி ஒரு நாட்டு பற்று இருக்கோ அந்த மாதிரி பற்றோடு வளருகின்ற ஒரு தலைமுறையாக வளரும். தமிழகம் முன்னேறும். இதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.